அவருக்கு வந்து அவ்வளோ ஆர்வம், அதில் பங்கெடுக்கணுன்ற ரொம்ப தீவிரமாகவும் இருந்தார். மிஸ்டர் டேவிட் ஆண்டனிஸ் there as the first drama. Priya! Hey! Priya! What is it? What is it? Please! Priya! Hey! Priya! Priya! What is it? What is it? Let's go, please! What is it? Saturday, madam. Hey! Priya, what is this? What is it? Hey! God! Answer! Toda kile. Hey! Endha vela panala? Or ready eduthu vecha? Vena. Raja, toda kile. Hey! Vena, Alviraj. Appo varadinga. Hey! Una kadaiya solren. 1 பாருங்க சரி மேடம். Hey! 2 இல்லடா. Hey! Hey! போலீஸ் கர்மலே கேட்டா செத்து தோறடா. Alviraj. என்னாச்சு உங்களுக்கு? ஒண்ணா அப்படியே. சார் உயிரோட புடிச்சலாம் பாருங்க சார். பரவாயில்லை விடுங்க Alviraj. இவன மாதிரி ஆள் தான் இருந்தா நாட்டுக்கு மட்டும் இல்ல சுத்தி உங்களுக்கு செத்து தொலைக்கும். கண்ட்ரோல் ரூம். ஒரு ஆம்புலன்ஸ் அனுப்பிடுங்க. லண்டன்ல இருக்கான் தம்பி. போன் பண்ணாலும் எடுக்க மாட்டாங்கிறான், போனும் பண்ண மாட்டாங்கிறான். அவன் நல்லா இருப்பான். எனக்கு அவன் ரொம்ப முடிக்க அவனை ஹீரோ மாதிரி இருக்கா. இல்லை நான் என்கிட்ட சொல்லிட்டேன். ரெண்டாவது பையன் நல்ல கட்டிக்காரன், படிப்பான். ஆனாலும் அவனை எனக்கு பிடிக்கவே பிடிக்காது தம்பி. கண்ணங்கரேன்னு இருப்பான். உங்களுக்கு கற்பனை நல்லா பிடிக்கலையோ? இன்ஜினியரிங் படிக்க சொன்னேன் தம்பி. அக்கௌண்ட் தான் படிப்பான். அவனை பற்றி கேள்விப்படுறலாம் தப்பு தப்பா இருக்கு தம்பி. எங்கே போனான்? கவர்மெண்ட்ல வேலை பார்த்து சொல்றீங்க. அப்போ உங்க பசங்க உங்களை நல்லா தான் படிக்க வச்சிருக்கீங்க. அது பெரிய கதை தம்பி. 1995ல இன்ஜினியரிங்ல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லப்பா. உனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லப்பா? அக்கவுண்டிங் ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. உதவுக்குறேன். ஒண்ணுப்பா வாங்க போறியா? என்னோட சின்ன பையன் இன்ஜினியரிங் படிச்சுட்டு அவனுக்கு நான் இன்னைக்கு சைன் போட்டுட்டு இருக்கேன். என்ன மாதிரி குமாஸ்தா வேலை வந்து கையை நிற்க போறியா? உன் இஷ்டத்துல ஆட முடியாது. கேட்டியா? இங்க நான் சொல்றது மட்டும்தான் நடக்கணும். நான் சொல்றது அப்படிதான் ஆடணும். நான் சொல்ற ட்ரெஸ் தான் போடணும். ஆச்சரியப்பா எனக்கு. அப்பா ஒண்ணு இன்ட்ரெஸ்ட் இல்லாத விஷயத்துல ஏன் புஷ் பண்றீங்க? டேய் உன் இன்ட்ரெஸ்ட் குப்பையில தூக்கி போடுறா. உன் பேச்சல நான் கேட்டுக்க முடியாது. சொன்னா மட்டும் கேட்டு நடக்கிறது வெளியே பாரு. ஆச்சரியப்பா மூத்தவ மனதை பாரு. சொன்ன கேட்டு ஒழுங்கா படிச்சு இன்னைக்கு பெரிய ஆள் ஆயிட்டு இருக்கான். ஒரு 1000 ரூபாய் சம்பாதிக்க வழியில காப்பிய கொடுத்தியா போயிட்டு தேவையில்லாத வேலை வந்துட்டு இருக்க. வேலை வெளியில வரக்கூடாது. கேட்டியா? ஆடணும். மால் ஆடக்கூடாது. உங்களுக்கு பைத்தியம் அப்பா. ஏய் என்ன எழுத்து பேசு. கை வந்து வேற வேண்டாம். வா ஒரு சேர்த்து இருக்கணும். நீ பிள்ளை பத்த பாரு. நீ ஆடி. ஆஸ்கர் கோவம் ஏமாறதே. எதுக்கு அம்மா வடிக்கிறீங்க? என்னடா திரும்ப பேசுறீங்க? அதான் அன்னைக்கே சொன்னலாடி. இந்த மாதிரி எல்லாம் பத்தி தொலைச்சு ரெண்டாவது வேண்டாம் சொன்னேன். கேட்டியா? அபாஷம் பண்ணி தொலைச்சு.
சார் வணக்கம் சார். வாங்க ராஜா, வாங்க 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 உட்காருங்க. உட்காரு தம்பி. அப்புறம் இனி அவங்களை பத்தி எல்லாம் சொன்னாங்க. எல்லாம் சொன்னாங்க சார். இத்தனை வருஷமா நீங்க வீட்டுக்கு நீங்க போகவே இல்லை. போனதில்லை சார். இந்த காலத்து அப்பாக்கள்லாம் கருத்தை திரிக்கிறதுல இருக்காங்க. நீங்க மட்டும் அஞ்சு விளக்கான கரெக்டாக சொன்னீங்க சார். அது விட நம்ம மேட்டர் வருவோம். எல்லாம் சொன்னாங்க சார். ஆட்கடத்தல், மேல கடத்தல் சார் இதெல்லாம் நம்ம சாதாரணமான விஷயங்கள். மேலே கடத்தல் புரியல சார். நாளை காரியத்துக்கு கிளியரா சொல்லணும் சார் என்ன தம்பி கடத்தல் ஓகே சார். ஒரு உங்க வீட்டுல ஒரு பாம்பு உள்ள போனுச்சுன்னா அதை பார்த்துட்டு அப்படியே படுத்துக்கிட்டீங்களா? அடிச்சு தூக்கி போட்டுக்கா சார். மதுரை அதுதான் நம்ம சுற்றி ஒரு மனுஷன் ரொம்ப நிறைய சுற்றி போயிருக்கு. அதுகளை மட்டும் தான் கொள்ள போகும். இதுதான் தம்பி அன்னைக்கு ரொம்ப சொல்லாங்க. உங்களால ஒரு 1000 வருடம் படிக்க முடியாது. ஆமாம் சார். என்கிட்ட வந்தீங்கன்னா 1000 தம்பி 1000 கொட்டும் உங்க மேலே. உண்மையாவா சார்? அதான் ஆமாம் தம்பி. சார் என்னுடைய ஃபர்ஸ்ட் அசைன்மெண்ட் என்ன சார்? அரு அந்த வைக்கோ சார் இவரா? ராஜா சார் நம்ம பிஸ்னஸ்ல பதட்டம் கொஞ்சம் கூட பக்கத்துல இருக்காது. இல்லை சார். ஆளை மேல அப்படி நம்ம பாருங்க. சார் சார் என்னால் முடியாது சார். தம்பி உட்காரு. உங்களால முடியும் எனக்கு நம்பிக்கை. சரியா? உங்களுக்கு நல்லபடியாக முடிச்சுட்டு வா. தம்பி தம்பி வரும் அட்வான்ஸ் சிரிச்சிட்டா போங்க தம்பி. தம்பி ஒரு நிமிஷம். இந்த காலத்துல கருப்பு வெள்ளை இவர் நேரம் கீழே திறமையாகவும் அறிவுறும் வேலையை சுலபமாக செஞ்சாலே நம்ம வாழ்க்கையில முக்கிய போயிருக்கும். சரியா? ஆல் தி பெஸ்ட் ராஜா. அம்மா ராஜா, எப்படி கண்ணா இருக்க? ஓகேம்மா. என்னங்க? ஏய் நம்ம பையன் வந்திருக்காங்க. ஒரு அடி எடுத்து வெளியே போன நடக்கிறது வேற. எவ்வளவு இந்த பூஜை சொல்லி வந்திருக்கான் அவன். திரும்ப வருஷம் கழிச்சு வந்திருக்கான் பாருங்க. கண்ணா, நல்லா இருக்கியாடா? ஏய் நினைச்சு போயிருக்கியாடா? சொன்னா புரியாதா? எனக்கு ஒரே பையன் மூத்தவங்க மனசு மட்டும்தான். வந்திருக்காங்க அவனை. கூப்பிட்டு வச்சு இந்த பேசுங்க. கருவாப்பைய ராஜாலாம் என் மகன் கிடையாது. அப்படி சொல்லாதீங்க. அப்பா கூட எனக்கு ஒரு நிமிஷம் கொடுக்க முடியல அவரால். இல்லடா ராஜா, அப்பா ஏதோ கோவத்துல பேசுறாரு கண்ணா. பாப்பா அவர்கிட்ட பேசலாம். உட்காந்து வீட்டுல உட்கார்ந்தாங்க. திரும்ப போச்சு. இல்லடா. நீங்க பார்க்க சொல்லுங்க. இவ்வளவு பணமா? 1000 ரூபாய்னால சம்பாதிக்க முடியாதுன்னு சொன்னாங்க. இவ்வளவு 1000 நேரம் எண்ணி பார்க்க சொல்லுங்க. இவ்வளவு பணம் எங்கிருந்துடா வந்தது? நல்ல வழியில வந்த மாதிரி தெரியலையே கண்ணா. தப்பு எதுவும் பண்ணியாடா கண்ணா நீ? நல்ல வழியில வந்தது இல்லதான். ஐயோ, நான் கேட்கிற படம் எனக்கு டைம் கொடுத்துருந்தா ஏன் தப்பான வழிக்கு நான் போறேன்? பாருங்க வந்து போடா வழியா. எனக்கு இன்ட்ரெஸ்டான விஷயத்துல நீ விட்டுருந்தா நான் ஏன் தப்பான வழிக்கு போறேன்? பாருங்க என்ன சொல்றேன்? பாரு இங்க நான் சொன்னதான் கேட்கணும். அவனை வெளியே போக சொல்லு. புள்ளைங்க. உள்ளே இல்ல மனத்தை விட்டு உள்ளே வச்சுக்க. செட்டு பிடிற வச்சுக்கோ. போடா வழியா. போறேன். ஐயோ, ஏய், அப்பா, இப்பதான் நான் வந்தேன். ஒரே அடியா போறேன். சொல்லாதடா ராஜா. அழுவாரு. ஐயோ, அது கண்டுபிடிக்க முடியும். கண்ணா, வேணாம்ப்பா. கண்ணீர் வடிப்பாரு. வேண்டாம் செல்லம். கிடைக்க மாட்டேன். வேண்டாம்டா. போறேன். அப்பா, வேணாம் இல்லடா. போறேன். வேண்டாம். ஏய்,
உச்சிலா இருந்து உன்னை சாகடிச்சிட்டேன். அவனை கொல்ல நான் தானா கொண்டுட்டேன். அவனை நான் தானா கொண்டுட்டேன். வேர் நாடகத்தில் நடித்தவர்கள் திரு ரமேஷ், திரு குணசேகரன் மணி, திரு பிரபு இளங்கோவன், திரு லெனின், திருமதி புவனா ரமேஷ் பாபு. அடுத்த நாடகம் இது நம்ம பூமி. முழுவதும் சிறுவர்களாலேயே நடிக்கப்படும் ஒரு நாடகம் இது. இப்போது இது நம்ம பூமி. என் இனிய தமிழ் மக்களே, உங்கள் பாசத்திற்குரிய அமீரக வாழ் தமிழ் குழந்தைகள் வழங்கும் குறுநாடகம் இது நம்ம பூமி. 1980கள் தொடங்கி இன்றைய காலகட்டம் வரை ஒரு நடுத்தர தமிழ் குடும்பத்தில் நிகழும் மாற்றங்களை மையமாக கொண்டதுதான் இந்த கதை. காட்சி 1. 1980களில் ஒரு பசுமையான கிராமம். வீட்டின் வரவேற்பறையில் அக்குடும்ப தலைவர் திரு பழனிசாமி அமர்ந்திருக்கிறார். அப்போது அவரது குழந்தைகள் சாந்தியும் சந்துருவும் விளையாடிவிட்டு வீட்டிற்குள் வருகிறார்கள். விளையாண்ட நேரம் போதுமா? எவ்வளவு நேரம்? நாளைக்கு நம்ம திருவிழாக்கு போறோம். அதனால நீங்க பள்ளிக்கூடத்துக்குலாம் போக வேணாம். ஐயா ஐயா நம்ம நாளைக்கு ஊருக்கு போறோம். இல்ல வேலை நாளைக்கு நான் மேட்ச் டெஸ்ட் எழுத வேண்டாம். அடக்கடலை இன்னைக்கே மேட்ச் டெஸ்ட் சரி சரி சந்துரு சாந்தி போய் படுக்க போங்க. நாளைக்கு வெள்ளனா எந்திரிக்கணும்ல. காட்சி 2. பழனிசாமி தன் மனைவி கல்யாணி மற்றும் பிள்ளைகளுடன் திருவிழாவிற்கு செல்லும் வழியில் ஒரு அழகான தோட்டத்தில். ஏதோ ரொம்ப அழகா இருக்கே. அப்பா வீடியோ நிறைய தண்ணீர் இருக்கு. கொஞ்ச நேரம் விளையாடிட்டு போலாமா அப்பா? சரி கணுங்களா, கொஞ்ச நேரம் விளையாடிட்டு வாங்க, அப்புறமா போறோம். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, நானும் என் நண்பர்களும் இந்த ஏரியில தான் நீச்சல் கத்துக்கிட்டோம். அப்ப எல்லாம் இந்த தோட்டத்து வழியா தான் தினமும் நடந்து பள்ளிக்கூடத்துக்கு போகணும். தோட்டத்துல நிறைய மாம்பழங்கள் இருக்கு. இந்த தோட்டத்து மாம்பழத்து ருசியே தனிதான். அம்மா ஏமா இந்த மாம்பழம் கடமான் மாதிரி பெருசா இல்ல? சந்துரு, இதெல்லாம் இயற்கை உரம் போட்டு வளர்த்தது. அதனால சின்னமா தான் இருக்கும். ஆனா ரொம்ப ருசியா இருக்கும். சீக்கிரமா சாப்பிட்டு வாங்க, நேரம் ஆகுதுல, கிளம்புவோம். காலங்கள் உருண்டோடுகின்றன. 10 வருடங்களுக்கு பிறகு 1995இல் சந்துருவும் சாந்தியும் பக்கத்து ஊரில் உள்ள ஒரு கல்லூரியில் பட்டாம்பூச்சிகளாய் பறந்து திரிகின்றனர். ஒரு மாலை வேளையில் கல்லூரி முடிந்து இருவரும் வீட்டிற்கு செல்லும் வழியில் தலைவர் பாட்சா ரிலீஸ் ஆகுது. அதனால நானே கொஞ்சம் காலேஜ் பங்க் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஷோ போறோம். பங்கா வாய மூடி கீ போடு. ஸ்கூலை விட்டு வெளில வா. நம்ம காலேஜ்ல இருக்கோம். காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ் மாதிரி பிஹேவ் பண்ணு. நடத்து நம்ம அப்பா அம்மா படிச்சு முடிச்சிட்டு நம்ம ஊர்ல வந்து செட்டில் ஆக சொல்லியிருக்காங்க. நீ என்ன பண்ண போறியோ? சே ஊர்ல என்ன செட்டில் ஆகிறதுக்கு? என்னதான் இல்ல ஊர்ல, அது எல்லாருக்கும் சோறு போடுற பூமி சந்து. ஏசி ரூம்ல உட்காந்து வேலை பார்க்கறத விட்டுட்டு வெயில போய் ஒரு தோப்பு திருவனை வாழ சொல்றியா? அப்ப நீ அடிச்சு புடிச்சு ஃபாரின்ல போய் செட்டில் ஆயிட போல. கண்டிப்பா, அது என்ன சந்தேகம்? எப்படி இருந்த அண்ணே இப்படி ஆயிட்டான். காட்சி 4. 2016ஆம் ஆண்டில் பழனிசாமியின் வீட்டில். இந்த பிள்ளைய தெரியாம இந்த போனை வாங்கி கொடுத்துருச்சுங்க. எப்ப பார்த்தாலும் இதே பார்த்துட்டு இருங்க. என்ன உனக்கு? நீ டெய்லி சரவணா மீனாட்சி பாக்குறல. கொஞ்ச நேரம் வாட்ஸ்அப்ல சாட் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு நான் வெச்சி சரி, நாளைக்கு நம்ம சந்துரு நம்ம பேர பேத்தியை கூட்டிட்டு வெளிநாட்டுல இருந்து லீவுக்கு வரோம். அப்ப நம்ம சாந்தியோட பொண்ணு மீனாட்சியும் கூப்பிடுங்க. எல்லாம் சேர்ந்து விளையாடுங்க. வீடே கலகலப்பா இருக்கும். எப்ப பார்த்தாலும் நம்ம 2 பேரும் தானே கிடக்கும். சரி,
முக்கியமான கட்டவங்க கல்யாணம் ஆக போதா இல்லையான்னு தெரியல. நீங்க போய் திறக்கதே. என்னால திறக்க முடியாது. இந்த வீட்ல எல்லா வேலையும் நான் தான் பார்க்கணும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். உங்க பேர் தான் வாயிலே நுழைய மாட்டேங்குது. அப்போ வால் நுழையிற மாதிரி வாழைப்பழம்னு வச்சுக்கோவா? எப்ப பார்த்தாலும் கிண்டல் தான். மீனாட்சி மீனாட்சி யார் வந்திருக்கான்னு பாரு. வாங்க மாமா. ஹாய் அக்ஷரா. ஹாய் அத்வித். அப்பா ஊரெல்லாம் சூப்பரா மாறிடுச்சே. பொட்டிக்கடலாம் சூப்பர் மார்க்கெட்டா மாறிடுச்சு. இந்த பெரிய இன்ஜினியரிங் காலேஜா கட்டிட்டாங்க. நிறைய அபார்ட்மெண்ட் கூட வந்துருச்சு. நான் இப்ப வரவுல நிறைய விழா கூட பார்த்தேன். நீங்க சின்ன வயசுல விளையாண்ட மாந்தோப்புல தான் இப்ப ரோ வில்லாஸ் வந்துருச்சு. நம்ம எல்லாரும் நீச்சல் பழகின ஏரியில தான் இப்ப பெரிய இன்ஜினியரிங் காலேஜ் கட்டிட்டாங்க. ஆமா ஆமா, அடுத்த மாசம் மழை வந்தா தான் தெரியும். காலேஜுக்கே போட்டு தான் விடணும். சரி சரி, எல்லாரும் ரொம்ப களைப்பா இருப்பீங்க. போய் குளிச்சுட்டு வாங்க, சாப்பிடுவோம். அப்ப குளிக்க போன இப்பதான் வரியா? இவ்ளோ நேரம் குளிச்சா டேங்க்ல இருக்க தண்ணி எல்லாம் காலி ஆயிரும். என் வீட்டில் தான் ஷவரை ஆன் பண்ணிட்டு தான் குளிப்பேன். யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. தம்பி, தண்ணிய சிக்கனமா செலவு செய்யணும். இல்லாட்டி நீ அடுத்த லீவுக்கு வந்தீங்கன்னா இந்த தண்ணி கூட கிடைக்காது. வந்த உடனே ஆளுக்கு அட்வைஸ் ஆரம்பிச்சிட்டிங்களா? சரி சரி, வாங்க கீழே உட்காருங்க, சாப்பிடுவோம். வாங்கம்மா. உங்க ஊர்ல தான் டைனிங் டேபிள்ல எல்லாம் சாப்பிடுவீங்க. இப்படி சாப்பிட்டாதான் உடம்புக்கு நல்லது. என்னம்மா தட்டுல சாப்பிடுறோம், வாழை இலையெல்லாம் இல்லையா? இப்பதானே வாழைத்தோப்பெல்லாம் வெட்டி பிளாட் போட்டாங்க. அப்புறம் எப்படி வாழை இலையில சாப்பிடுறது? இப்ப கொஞ்ச நாளாவே தட்டு தான். ஐயோ, இட்லியா? எனக்கு பிடிக்காது. அப்ப காலைல என்னதான் சாப்பிடுவ? நாங்க எப்பவுமே சீரியல்ஸ் தான் சாப்பிடுவோம். சீரியலா? அது தினம் தினம் பார்த்து பார்த்து அழுதுகிட்டே தான் இருப்பாங்க. இப்ப சாப்பிடவே ஆரம்பிச்சிட்டீங்களா? என்ன நக்கலா? இட்லி தான் காலையில சாப்பிடணும். ஆவியில வச்ச சாப்பாடு தாமா உடம்புக்கு நல்லது. ஆமா, இட்லி தான் வேர்ல்ட்லயே பெஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட். கண்டுபிடிச்சிருக்காங்க, தெரியாதா? ஓ, தெரியாது எங்களுக்கு. சரி சரி, கல்யாணி அந்த பையத்தா, நான் போய் கடையில சாமான்லாம் வாங்கிட்டு வரேன். ஏன் தாத்தா கடைக்கு பேக் எடுத்துட்டு போறீங்க? கடையிலேயே பிளாஸ்டிக் கவர்லாம் தர மாட்டாங்களா? நாங்க அதிகமா பிளாஸ்டிக் யூஸ் பண்றது இல்ல. குளோபல் வார்மிங்னால நாங்க பிளாஸ்டிக் யூஸ் பண்றத